வருஷங்கள் என்பது வரும் போகும். கடவுள் மாறாதவர். அந்த சிந்தை நமக்குள்ளே இருக்கணும். நாட்கள் வரும் போகும், மனிதர்கள் மாறுவார்கள், கால சூழ்நிலைகள் கூட மாறும். ஆனால் கடவுள் மாறாதவர். எனவே இந்த சிந்தையோடு தான் ஒவ்வொரு வருஷங்களையும் நாம் அணுக வேண்டும். வருஷங்கள் வர வர நமக்கு வயது கூடுகிறது அல்லவா? அப்போ ஒரு வளர்ச்சி நமக்குள்ளே வரணும். அவர் மாறாதவர். 1000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இருந்தவர் தான் இப்பொழுதும் இருக்கிறார். இப்பொழுது இருக்கிறவர் தான் இன்னொரு 1000 ஆண்டுகளுக்கு அப்படியே இருக்க போகிறார். அவர் மாறாதவர். அதனால் மாற்றங்கள் நமக்குள்ளே தான் வேண்டும். சில நேரங்களில் இந்த வருஷம் இப்படி இருக்கும், அடுத்த வருஷம் எப்படி இருக்க போகுது, அதுக்கு அடுத்த வருஷம் நாம் ஜோசியம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லவே இல்லை. மாற்றங்கள் நம்ம எண்ணங்களும் சிந்தனைகளும் மாறும் என்றால் நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அதனால் இந்த வருஷத்துலேருந்து அடுத்த வருஷம் போகும்பொழுது ஏதோ ஒரு பெரிய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்க போகுதுன்றதெல்லாம் இல்லை. நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ உங்கள் வாழ்க்கை அப்படியாகவே இருக்கும். கடவுளை நீங்கள் சார்ந்திருப்பீர்கள் என்றால் கடவுள் உங்களுக்கு எல்லா விதங்களிலும் உதவி செய்வார். அவ்வளவுதான். அதுதான் சத்தியம்.